ஹலோ மக்களே, சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்க வீட்டில் இருந்துக்கிட்டு டெய்லியும் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா? அதுவும் ஸ்வீட்டாக கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும், ஆனால் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்குமே நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நான் வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி இல்லைன்னா சாதா பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அதில் கூட செய்யலாம். என்ன ஒரு விஷயம்னா, நல்ல அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அரிசியை அவிக்கலாம் இல்லை, நம்மளோட இடியாப்பத்துக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. அரிசியை நல்லா காய வச்சு அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பவுடராக சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம தேங்காய் பாலில் தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் இப்போ நான் ஒரு மூடி நிறைய தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா இப்போ இல்லாமல் நம்ம அல்வா செய்கிறப்ப கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் வந்து அரைச்சாச்சு. உங்களுக்கு எப்பயுமே தேங்காய் பால் அரைக்கிறப்ப நல்லா திக்காக அதிகமாக வரணும்னா ஒன்று ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் வந்து அரைங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக நிறையாவே வந்து கிடைக்கும். தேங்காய் பாலை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் தேங்காய் பால் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். எந்த பாகுபதமும் கிடையாதுங்க. வெல்லத்தை தண்ணியில் இப்போ நான் 1 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். பாகு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எந்த பாகுபதமும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்மளுடைய வெல்லமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். வெல்லம் வந்து கொஞ்சம் ஆறணும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளை தண்ணி ஆறட்டும். அதுக்குள்ளே நம்மளுடைய 1 டம்ளர் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அடி கொஞ்சம் கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனேவே நம்மளுடைய அரிசியை வந்து சேர்த்துருக்கேன். கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு எந்த அரிசியில் வேணால் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களாம் சொல்கிற வரைக்கும் இந்த அரிசியில் தான் செஞ்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. தேங்காய் பால் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அரிசி மாவு சேர்த்து நீங்கள் கலந்துட்டிங்கன்னா கெட்டி வராது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய மாவு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஆறின வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. எதுக்காக ஆற வச்சு சேர்க்குறோன்னா, தேங்காய் பால் சேர்க்கறதுனால ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறமா வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டாமல் நமக்கு வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன். நெய் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது கூடவே உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா நல்லா திரண்டு வந்துடும். இந்த ஃபுல் ப்ராசஸுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. உங்களுடைய மாவும் சரியான பதத்தில் வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி திரண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணியும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.